நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எப்படி சுதந்திரமாக ஆயுதம் தாங்கிய குழுக்கள் உள்ள பொதுமக்களை சுட்டாங்க. 26 பேர் அவன் யாரும் மந்திரி கிடையாது, சாமானிய எல்லாரும். சுற்றுலாவுக்கு போறவன் ஒரு சாதாரணமா போறான், அவனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் அந்த குழுக்களுக்கு ஏன் வந்தது? அப்ப இந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா, எதை உணர்த்துவதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது? சரி, இது காஷ்மீர்ல மிக முக்கியமான வருமானம் என்னன்னா சுற்றுலா தான். சுற்றுலாவுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முதல்ல காஷ்மீர் மக்களுக்கு எதிரானது. இஸ்லாமிய தோற்றத்தில் இருக்கிறவர்கள் அந்த கொலை செய்தார்கள், அது இஸ்லாமியர்கள் தான் இதை செய்தார்கள் என்கிற நிலைமை வந்தால் அது சாமானிய இஸ்லாமியர்களை அது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது நமக்கு தெரியும். இதுக்கு நேரடியா பொறுப்பு பாகிஸ்தான் தான் பொறுப்புன்னா, அப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய 11 வருடமாக நீங்க தானே இருக்கீங்க, அப்ப நீங்க தானே எங்க உயிரை பாதுகாக்கணும். வணக்கம். வணக்கம். காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல், அதை தொடர்ந்து உத்தவ் சேனா தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னன்னா, 370 நடவடிக்கையை நீங்கள் ரத்து பண்ணதுக்கப்புறம் காஷ்மீர் அமைதி மாநிலம் திரும்பிச்சு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உங்கள் நடவடிக்கை பொய்த்து போயிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த தீவிரவாத தாக்குதல் உணர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் சேனா தங்களோட கருத்தை பாஜக நோக்கி வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மூட்டைப்பூச்சியை ஒழிக்க முடியலைன்னா வீட்டை கொளுத்திடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. தீவிரவாதத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது? பயங்கரவாதத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது? அது ஒரு மதத்தினுடைய போர்வையில் இருப்பதாக நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது ஒரு மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையாகத்தான் வெடித்திருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். திராவிட நாடு என்பதை தனி நாடாக அறிவித்து ஒருவேளை ஒரு போராளி குழுக்கள் தமிழ்நாட்டிலே ஒருவேளை உருவாகி இருந்தால், ஜனநாயக பூர்வமாக அதை மேடைகளிலே அண்ணா போன்றவர்கள் அந்த காலகட்டத்திலே பேசினார்கள். ஒருவேளை திராவிட நாடு வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே ஒரு போராளி குழுக்கள் உருவாகி இருந்தால் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்திருப்பார்கள் என்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு ஆளாயிருக்கும், அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. விடுதலை பெறுகிற போது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லை. ஒரு மதவாத நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை விடவும் ஒரு மத சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே இருந்தால் நம் பாதுகாப்பாக இருப்போம் என்று நம்பிதான் அந்த மண்ணினுடைய தலைவர்கள், அந்த மாநிலத்தின் தலைவர்கள் இந்தியாவோடு இணைப்பதற்கு அந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். தனித்த நாடாக இயங்குவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் ஐநாவிலே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருக்கிற போது நீங்கள் பாகிஸ்தானோடு போக விரும்புகிறீர்களா, இந்தியாவோடு போக விரும்புகிறீர்களா, அல்லது 2 நாடுகளை நிராகரித்து விட்டு சுதந்திர காஷ்மீர், ஆசாத் காஷ்மீர் என்று தனித்த நாடாக சிங்கப்பூர் போல ஒரு நாடாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா என்கிற வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வரலாற்றிலே அப்படி ஒரு வாய்ப்பு வந்தபோது கூட ஜவஹர்லால் நேரு போன்ற சோசலிச தலைவர்கள், மதச்சார்பற்ற தலைவர்களுடைய நம்பகத்தன்மையின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால், அப்படிப்பட்ட தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையின் காரணமாக அவர்கள் இந்தியாவோடு இணைந்தார்கள். அதற்கு பிரத்யேகமான சில உரிமைகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 370 என்கிற சிறப்பு அதிகாரம். ஒன்றும் இல்லது, அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் அங்கே நிலம் வாங்க முடியும், அவ்வளோதான் விஷயம். இப்போ திருநெல்வேலிக்காரன் புறப்பட்டு போய் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இடம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த இடத்த எப்படி பாதுகாப்பான்? போய் நம்ம டூர் போயிட்டு திரும்பியே வர முடியல. இங்கே இருக்கிற சங்கிகள், வலதுசாரிகள்லாம் 370 நீக்கியதற்கு பின்னால் நம்ம யார் வேணாலும் போய் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிறான். பல பேர் என்ன பண்ணுறான்னா, கிராமத்தில் வயக்காடு வச்சுருப்பான், நிலம் வச்சுருப்பான், பொழைக்கிறதுக்கு வழி இருக்காது, விவசாயம் பொய்த்து போயிருக்கும், போதிய மழை இருக்காது, நீர் பாசனங்கள் இருக்காது. மாநகரத்திற்கு ஏதோ ஒரு தொழில் சார்ந்து இந்த மாதிரி ஊர்கள், அதனால தான் சென்னை மாதிரி மாநகரங்கள் பிதுங்குது, சாக்கடையெல்லாம் அடைச்சிக்கிறது அடிக்கடி. ஏன்னா நீர் போகிறதுக்கு வழி இல்லை. ஒரு 40 லட்சம் பேர் குடியிருக்க வேண்டிய ஊரில் 1.5 கோடி பேர் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஊரில் நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அவன் சொந்த நிலம் இருக்கிறது, அதை பராமரிக்க கூட அவனால் முடியாது, கருவ மண்டி கிடக்கும். அவன் போகிற அன்னைக்கு அது என்னைக்காவது ரியல் எஸ்டேட்டாக மாறும்னு அவன் காத்திருக்கிறான். இப்போ நான் சொந்த ஊரில் நிலத்தையே பாதுகாக்க முடியாதுவேன், இதுதான் கலை யதார்த்தம். இவங்க சொல்கிறாங்க, டேய் நம்ம காஷ்மீரில் நிலம் வாங்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேண்டுமானால் அப்படி எங்கே வேண்டுமானால் நிலம் வாங்கலாம். இந்த சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதன் மூலமாக ஒரு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை யூனியன் பிரதேசமாக நீங்கள் அதிகாரமற்ற இடமாக மாற்றியதன் மூலமாக ஏற்கனவே அங்கு பல்வேறு குழுக்கள், போராளி குழுக்கள், தீவிரவாத குழுக்கள், ஆயுத குழுக்கள்லாம் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ஊரில் எப்படி அமைதியை நிலைநாட்ட முடியும்னு நம்பினாங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது.
அவர்களுக்கென்று பிரத்யேகமாக சட்டமன்றத்திலே அவர்கள் தனித்த சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம், அவர்களுக்குன்னு தனித்த அந்த 370 வந்து பராமரித்துக் கொள்ளலாம் என்கிற சலுகையெல்லாம் காங்கிரஸ்காரனோ அல்லது ஜவஹர்லால் நேரு போன்ற ஒரு மாண்புமிக்க தலைவர்களோ வந்து விவரம் இல்லாமல் கொடுக்கல. அதையெல்லாம் அந்த சிறப்பு அதிகாரத்தின் வழியாக அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாறுவதற்கு ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகத்தான் அதை செய்திருக்கிறார்கள். அதை வெளியேற்றுவதன் மூலமாக, அந்த அதிகாரத்தை இல்லாமல் செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை நிரந்தரமாக்கி விட வேண்டும், இந்த வன்முறை கும்பல் வந்து கூர்திட்டப்பட வேண்டும் என்பதற்கான இடமாகத்தான் அது மாறுச்சு. நீ என்ன செஞ்சிட்டாங்க, காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது, 370 நீக்கணும்னா அமைதி திரும்பிடுச்சு என்று இவர்கள் நம்மளை நம்ப வைத்தார்கள். இதை நம்பி கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, தென் மாநிலத்தில் பல ஊர்களில் இருந்து நம்ம போய் வந்து இந்தியாவின் சுவிட்சர்லாந்தாக இருக்கக்கூடிய பகல்காமிலே போய் ஒரு மிகப்பெரிய பனி படர்ந்த பிரதேசத்தில் புல்வெளிகளில் போய் நம்ம வந்து சுற்றுலாவை அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு புதுசாக கல்யாணமானவன், தேனியில் வானவன், அவன் பின்னாடி பரவக்கூடிய துன்பத்துக்காக வேண்டி முன்கூட்டி தேனியில் ஒரு முறை சந்தோஷமாக போகிறவன் அவங்க எல்லாம் வந்து அங்கே போயிட்டான். அங்கே ஆயுதம் தாங்கிய குழுக்கள் எப்படி அத்துமீறி உள்ளே வந்தார்கள்? இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி, கண்காணிப்பை மீறி எப்படி அவர்கள் அங்கே வந்தார்கள்? அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கண்காணிப்பை மீறி அவர்கள் எப்படி வந்தார்கள்? இப்போ நம்ம சாதாரணமாகவே ஒரு போகிறோம், டோல்கேட் இருக்கிறது, செக் பண்ணி தான் அனுப்புகிறான். சினிமா தேட்டருக்கு போனால் கூட வந்து எல்லாத்தையுமே தட்டுறான். மெட்ரோ ட்ரெயினில் ஏறினா கூட வந்து எல்லா பக்கம் சட்டையெல்லாம் பிரிக்கி பார்க்குறான் என்ன இருக்குன்னு. சாதாரணமாக இப்போ நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அலுவலகங்களில் கூட நீங்கள் ஒரு ஐடி கார்டை வச்சா தான் உள்ளே அந்த கண்ணாடி கதவு திறக்குது, இல்லைன்னா திறக்க மாட்டேங்குது. அவன் சொந்த கம்பெனிக்காரனே அன்னைக்கு ஐடி கார்டை தொலைச்சிட்டு வந்துட்டான்னா வெளியே நிற்கிறான். இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சின்ன சின்ன கடையில், சலூன் கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நம்மளை வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஒரு வன்முறை பிரதேசமாக இருக்கிற இந்த பக்கம் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய காஷ்மீர், இந்த பக்கம் வந்து இந்தியாவினுடைய வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருந்து மாறுபட்ட பகுதியாக இருக்கக்கூடியது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் எப்படி வந்து சுதந்திரமாக ஆயுதம் தாங்கிய குழுக்கள் வந்து உள்ளே வந்து பொதுமக்களை சுட்டான். 26 பேர் வந்து அவன் யாரும் வந்து மந்திரி கிடையாது, பெரிய அதிகாரத்தினுடைய உச்சத்திலே வாழ்ந்தவன் கிடையாது, சாமானியம். எல்லாருமே சுற்றுலாவுக்கு போகிறவன் வந்து ஒரு சாதாரணமாக போகிறான். நம்ம கொடைக்கானலுக்கு போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், அது மாதிரி தான் பெங்களூருக்கு போகிறோம், பல ஊர்களுக்கு போகிறோம், அது மாதிரி தானே வந்திருக்கான். அப்போ அவனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் வந்து அந்த குழுக்களுக்கு ஏன் வந்தது? அப்போ இந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா, எதை உணர்த்துவதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது? சரி, இது காஷ்மீரில் மிக முக்கியமான வருமானமே என்னன்னா சுற்றுலா தான். சுற்றுலாவுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முதல்ல காஷ்மீர் மக்களுக்கு எதிரானது, அந்த மாநிலத்துக்கு முதல்ல அது எதிரானது. அப்போ இப்படி ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டால் வந்து இஸ்லாமிய தோற்றத்தில் இருக்கிறவர்கள் வந்து அந்த கொலை செய்தார்கள், அது இஸ்லாமியர்கள் தான் இதை செய்தார்கள் என்கிற நிலைமை வந்தால் அது சாமானிய இஸ்லாமியர்களை அது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது நமக்கு தெரியும். எங்கோ ஒரு குண்டு வெடிக்கிறது, எங்கோ ஒரு வன்முறை சம்பவம் நடக்கிறது, ஒரு தனி மனித தவறை வந்து ஒரு சமூகத்தினுடைய தவறாக மாற்றுகிற ஒரு அரசியல் எந்திரம் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவுக்கு நடுவில் யார் பாதிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த மக்கள் வந்து சுடப்பட்டதற்கு பின்பு, அந்த பகுதியிலே இருந்து அவர்கள் தப்பி ஓடியதற்கு பின்பு அந்த பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்ததே இஸ்லாமியர்கள் தான். அந்த பகுதியை சார்ந்த, அந்த மண் சார்ந்த மனிதர்கள் தான் அவங்கள பூராமே அள்ளி கொண்டு போய் பாதுகாத்து, அவர்களுக்கு உணவு கொடுத்து, முதலுதவி செய்து, அவர்கள் ஊர் திரும்புவதற்கு வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிற போது அங்கு யாரும் மதம் பார்க்கல. சுட்டவனை மட்டும் மதம் சார்ந்து பார்க்கிறானே தவிர உதவி செய்தவனுக்கான மதம் இருக்குல்ல அதை வந்து நிராகரிக்கிறான். சுட்டது யாரு அப்படிங்கிறப்ப இவன் என்ன செய்யறான்னா, ஒரு மாநில உரிமை சார்ந்த பிரச்சனையை, ஒரு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு சார்ந்த பிரச்சனையை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக திசை திருப்புவதன் வழியாக, பெரும்பான்மை மதவாத மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதன் வழியாக வாக்கு வங்கியை செழுமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இதை கருதுகிறார்களா என்கிற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. அதைத்தான் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமாவளவன் போன்ற தலைவர்களில் இருந்து பல்வேறு ராகுல் காந்தி வரைக்கும் பல பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறதுனா, ஏற்கனவே நம்ம 2019 புல்வாமா தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் வந்து மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட போது இதே தேசபக்த எழுச்சி வருகிற போது நம்மெல்லாம் வந்து தேசத்திற்காக நிற்க வேண்டும். மோடி எவ்வளோதான் வந்து தவறு செய்தாலும், பண மதிப்பு நீக்கம் செய்தாலும், நாட்டை வந்து நாசமாக்கினாலும், கார்பரேட் கம்பெனிக்கு மொத்தமாக வித்துட்டாலும் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, தேசம்தான் முக்கியம்னு எல்லாரும் ஓட்டு போட்டான் மக்கள்லாம். ஆனால் புல்வாமா தாக்குதல் என்பதே தேர்தலுக்காக நடத்தப்பட்ட நாடகம் என்று நம்ம சொல்லலை.
சத்யபால் மாலிக்னு அவங்க பாஜகவை சேர்ந்த ஒரு ஆளுநர் அவங்களோட கருத்து வேறுபாடு வருகிற போது வந்து அந்த உண்மைகளை பூரா வெளியே சொல்லிட்டாரு. அவர் தேர்தலுக்காக பயன்படுத்துச்சுன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து தரைவழியில் பயணம் பண்ணாமல் ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணால் வந்து அந்த தாக்குதல் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னோம். அதை ஏற்றுக்கலன்னு சொல்லி சொன்னார். அவர் அப்படியே அந்த குற்றச்சாட்டு வச்சாரே தவிர 40 ராணுவ வீரர்களை பாதுகாக்கிற வாய்ப்பு இருந்தபோது அவர்களை தவற விட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ராணுவத்தையோ போலீஸையோ கொண்டு போய் பகல்காமில் நிறுத்தாமல் விட்டதன் மூலமாக ஆயுத குழுக்கள் உள்ளே வந்துட்டான். இப்போ நேரடியாக இது வந்து நீங்கள் குஜராத் கலவரத்தை எடுத்துக்கோங்க. அந்த வன்முறை குழுக்கள் வந்து கட்டவிழ்த்து விடுகிற போது அதை அரசு தடுக்காமல் இருந்து தானே செஞ்சாங்க. நேரடியாக கலவரத்துக்கு வந்து அவங்க போக சொல்லலை. நீ கோவப்படுறியா, நீ கொளுத்தி விடு அப்படிங்கிறத நடந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்துக்கு என்னென்னா, நீங்கள் வந்து 2 வகையில் கிடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதன் மூலமாகவும் கிடும், செய்யக்கூடாததை செய்வதன் மூலமாகவும் கிடும். செய்யக்கூடாத ஒன்று தான் வந்து இந்த துப்பாக்கி சூடு, இந்த உயிரிழப்பு. அதற்கு காரணமாக அமைந்தது எதுனா, பாதுகாப்பு நடவடிக்கையின் மீது கவனம் இல்லாமல் எனக்கு என்னன்னு கட்டவிழ்த்து விட்டாங்க. அப்போ இவங்களை நம்பி தானே போனா எல்லாரும். காஷ்மீரிலே அமைதி திரும்பி விட்டது என்று அரசாங்கம் திரும்ப திரும்ப சொன்னதை கேட்டு இனிமேல் பிரச்சனை வராது என்பதை நம்பி தானே சுற்றுலா பயணிகள் போகிறான். அப்போ அவர்கள் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு? நீ ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பா, பாதுகாப்புத்துறை பொறுப்பா? இதற்கான தகவல்களை, உரிய தகவல்களை முன்கூட்டியே உணராத உளவுத்துறையினுடைய தவறான்னு கேட்டால் இதுக்கு நேரடியாக பொறுப்பு வந்து பாகிஸ்தான் தான் பொறுப்புன்னா, அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய 11 வருடமாக நீங்கள் தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே எங்கள் உயிரை பாதுகாக்கணும். நான் பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட போய் இந்தியாவில் ஒரு 26 பேரை சுட்டுட்டாங்க, நீங்கள் தான் பாதுகாத்து கொடுக்கணும்னு நம்ம போய் கேட்க முடியல. இந்திய பிரதமர்கிட்ட தானே நம்ம கேட்க முடியும். இந்திய பிரதமர் சவுதி அரேபியாவிலேருந்து நேராக ஷேக்குக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு நேராக வந்தார், வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பாருன்னு நினச்சோம்னா அவர் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு போயிட்டாரே. அப்போ இது நமக்கு வந்து இன்னும் சந்தேகம் அழுக்கிறது. இது எல்லா உயிர் பலிகளுக்கு பின்னாடியும், எல்லா ரத்தம் சிந்தப்படுவதற்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்கிறது மாதிரியான சந்தேகங்களை வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவில் வந்து மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே இப்போ விரிசலாக இருந்துச்சு, அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. நதிநீர் ஒப்பந்தத்தில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீரியஸான இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது விரைவில் போர் மூலக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கை 2 நாடுமே தயாராக இருக்கிற மாதிரி செய்திகள் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்குது. பட் திருமாவளவன் என்ன சொல்கிறேன்னா, போர் வந்து தேவையற்ற ஒன்று அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துறாரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அரசினுடைய தோல்விகளை வந்து, ஒன்றிய அரசாங்கத்தின் தோல்விகளை மறைப்பதற்கு இதை ஒரு போர் மேகமாக மாற்றிக்கொள்வது, இந்த பாதுகாப்பு குறைபாட்டை, இந்த பொதுமக்கள் வந்து உயிர் பலி ஆனதற்கான இந்த தவறை மறைப்பதற்கு, தீவிரவாதத்தை தடுக்க தவறியதற்கு ஒரே தீர்வு பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதுதான் என்கிற ஒரு வடிவத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த கோபத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது இவர்கள் திசை திருப்புகிறார்கள். இதே இடத்துல இன்னொன்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சீனா ஆக்கிரமித்து பல கிராமங்களை தன்மைப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய கொடியை வந்து, அவர்களுடைய தேசிய கொடி இங்கே பறந்து கொண்டிருக்கிறது. அப்போ சீனா மீது வந்து ஏன் வந்து எதிர்த்தாக்குதலை நடத்தவில்லை? அங்கு வந்து சிறுபான்மை பெரும்பான்மை மாதிரியான மதச்சாயம் பூசுகிற அரசியலுக்கு சீனா அரசியலிலே எந்த இடமும் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறது என்பதை கூட ஒப்புக்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அப்போ பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதன் மூலமாக சிறுபான்மை மக்களின் மீதான ஒரு வெறுப்பை உருவாக்குவதற்கும், பெரும்பான்மை மக்களை அணி திரட்டுவதற்கும் அரசியல் ரீதியாக ஒரு ஆதாயம் இவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் போர் மேகம் சூழ்வதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பான செயலை போல ஒரு காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்னென்னா, ஏற்கனவே இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு 80 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறாங்க. 80% இளைஞர்கள், ஒரு 45 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கிறது. தனியார் மயம் அதிகரித்ததற்கு பின்பு பல பேருக்கு வந்து வருமானங்கள் வந்து உத்தரவாதம் இல்லை. வாழ்வாதாரங்கள் பெரிய அளவில் பொருளாதாரம் சீரழிந்து கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் போரிலே எதிரிகள் அழிவார்கள் என்று நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற போதே அதற்கு நேர் விரோதமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அது உண்டாக்கும். அதனால் இந்த தீர்வை வந்து நோக்கி வந்து இந்த நாடு போகக்கூடாது என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் சமூக நலன் கருதி இதை சொல்லுகிறார். அதனால் பகை வளர்ப்பதன் மூலமாக சம்பந்தப்பட்ட போராளி குழுக்கள் யார் அல்லது அந்த தீவிரவாத குழுக்கள் யார், அவர்களை வந்து அழித்து ஒழிப்பது என்பதில் யாருக்கும் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டின் மீதான போராகவோ இராணுவத்தில் இருப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்பதனால அந்த போரை வந்து ஊக்கப்படுத்துவது, சிந்து நதியை வந்து பாதியிலே தடுத்து நிறுத்தலாமான்னு கேட்கறது, அல்லது வந்து வேலூர் ஆஸ்பத்திரியில் வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவர்கள் வந்து இருதய நோயில் வந்து படுத்து கிடக்காம அவசரமாக விசாவை கொடுத்து விரட்டி விடுவே சீக்கிரமா என்று சொல்வதன் மூலமாகலாம் ஒரு நோயாளி அவன் வந்து கொஞ்ச நாள் ஜாக போகிறவங்கிறக்கா இங்கே வந்திருக்கேன் அவனை அனுப்புறது மூலமாக தீவிரவாதத்தை ஒழியும்னு யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல.
அப்போ கண்காணிப்பு வளையத்திற்குள்ள வேண்டுமானால் பிற நாட்டை சேர்ந்தவர்களை வந்து கண்காணிக்கணும், அப்படி கூட நம்ம சொல்லலாம், அது தவறு கிடையாது. பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது வேறு. நோயாளியா இருக்கிறவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன்லாம் அனுப்பி விடுன்னு சொன்னா அது மனிதாபிமானமற்றதாக இருக்கிறது. இது காந்தியின் தேசம், இது கோட்சேயின் தேசம் கிடையாது. அதனால மனிதாபிமானத்தோடு எல்லாவற்றையும் அணுக வேண்டும். அதே சமயத்தில் இந்த தீவிரவாத குழுக்களாக இருக்கிறவர்கள், ஆயுத குழுக்களாக இருக்கிறவர்களை அழித்து ஒழிப்பது எப்படி, அது மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் சொன்னது சரியான கருத்து. நீங்கள் மாநில உரிமையை இல்லாமல் செய்துவிட்டு ஒரு மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும்னு சொன்னால் மயான அமைதியை தான் நிலைநாட்ட முடியுமே தவிர உண்மையான அமைதியை வந்து சமூக நல்லிணக்கம் சார்ந்த அமைதியை ஒரு நாள் நிலைநாட்ட முடியாது என்பது தான் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் சொல்கிறாங்க. இதே பாஜக வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறாங்க, இந்துக்களை மட்டும் தான் வந்து முதல் தர குடிமக்களாக நடத்துகிறாங்க, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லி ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டுச்சு. பட் இந்த இன்சிடென்ட் பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி விஷயங்கள் அது பேசப்படுது அப்படின்னா, பெரும்பான்மை இந்துக்களுக்கான அரசு நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்க, ஆனால் வந்து இப்போ இறந்தவங்களாம் அவ்வளோ பேர் இந்துக்கள் இருக்காங்க, இந்த இந்துக்களை நீங்கள் பாதுகாக்கல, இவங்களுக்கான அரசியல் செய்கிறீங்க, நீங்கள் அவங்களே நீங்கள் வந்து பாதுகாக்க தவறிட்டீங்களா? உங்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து பெரிய ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு வந்து அரசியல் செஞ்சுட்டு இருப்பார். பட் இன்றைக்கி பெரிய ஒரு கொலாப்ஸில் போய் நிற்குது. இப்போ எப்படி இதை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரைஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 26 பேரிலே 24 பேர் இந்துக்கள் தான், 2 பேர் தான் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிற போது உயிர் போனது தான். ஆனால் இவர்களை பாதுகாக்க தவறிவிட்ட குற்ற உணர்ச்சிக்கு பதிலாக எதிர் திசையிலே வந்து திசை மாற்றி விடுவது, எப்படியாவது பிரச்சனையை வந்து திசை மாற்றுவது என்பதில் தான் அவங்க மீண்டும் மீண்டும் கவனமாக இருக்கிறாங்க. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவிலே வந்து போராட்ட களங்களை அமைப்பது என்று இஸ்லாமியர்கள் வந்து அதற்கான முயற்சியில் இருக்கிற போது ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை போன்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பலவிதமான சிக்கல்கள் ஏற்கனவே நமக்குள்ள நம்முடைய நாட்டினுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் மழுங்கடிப்பதற்கு இந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொடுக்கிறார்களோ என்கிற அச்சமும் சந்தேகமும் பல பேருக்கு இருக்கிறது. அதனால நிரந்தர தீர்வை நோக்கி நகராமல் உண்மையிலே ஒரு பிரச்சனையினுடைய அடிவேர் எங்கே இருக்கிறது, அந்த வேரிலே வெந்நீர் ஊற்றுகிற வேலையை செய்யாமல் கிளையை மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கிறது மூலமாக, காஷ்மீர் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிவதன் மூலமாக பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற வேற்றுமையிலே வந்து நம்ம குளிர் காய்ந்து கொள்வதனால அரசியல் அதிகாரத்தை அடையலாம் என்பதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமாக சார், இப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியும் பிறகு இந்த பிரச்சனை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு. அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, இந்த இன்சிடென்ட்க்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு இருக்கணும், பாகிஸ்தான் தான் காரணன்ற விஷயத்தில் பாஜக அவங்க உடன்படுறாங்க, மாற்றம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க, இந்த பிரச்சனையில் பாஜக மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் சில விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியா மூலம் செய்கிறாங்க, இதை ஒரு வெறுப்பு அரசியலுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கொரோனாவினுடைய தொற்று தொடங்கிய காலகட்டத்தில் தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்தவர்கள் தான் இந்த நோயை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்கிற வதந்தியை சங்கிகள் வலிமையாக பரப்பினார்கள், வாட்ஸ்அப் வழியாக சமூக வலைதளங்களின் வழியாக பரப்பினார்கள். ஆனால் எல்லாரையும் அது பாதித்ததற்கு பின்பு, உலகத்தையே முடக்கி போட்டதற்கு பின்பு, என்னை காப்பாற்றியது ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தேன், எனக்கு உயிர் போராட்டத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிற போது உயிரை பணைய வைத்து என்னை காப்பாற்றியது சில இஸ்லாமிய இளைஞர்கள் தான் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதனால் எந்த பொய்களை எந்த வதந்திகளை நீங்கள் உற்பத்தி செய்தாலும் கெட்டிக்காரன் முழுகு 8 நாளைக்கு தான். இதை பாதுகாக்க தவறிட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த பழியை தூக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாட்டின் மீதோ ஒரு அமைப்பின் மீதோ போடுவதற்கு பதிலாக நீங்கள் பாதுகாக்க ஏன் தவறினீர்கள் என்கிற கேள்விக்கு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தாத உங்கள் குற்றத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு, ஏற்கனவே ரயில்வே அமைச்சராக இருந்தவர் எங்கேயோ ஒரு இடத்துல ரயில் விபத்து ஆயிருச்சு அப்படிங்கிறக்காக ராஜினாமா பண்ண வரலாறு நம்ம நாட்டில் ஒழுக்கல. அப்போ அவராக ரயிலை ஓட்டிகிட்டு போனார், அவர் வந்து இன்ஜின் டிரைவராக வந்தார் அன்றைக்கி ரயில்வே அமைச்சர், அது கிடையாதுல்ல. அது மாதிரி தான் இவர்கள் வந்து என்ன செய்யணும்னா சாமானிய மக்களினுடைய உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யாததற்காக இவர்கள் பதவி விலகணும். உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும். இந்த அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டுமே தவிர பொதுமக்களை துன்புறுத்துவதற்கான வாய்ப்பாக 2 தரப்புல எந்த தேச எல்லையிலே இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் வீரர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாலும் இந்தியாவினுடைய வீரர்கள் கொலை செய்யப்பட்டாலும் ஒரு உயிரை வந்து அழிப்பதற்கான வாய்ப்பாக போர் மேகம் சூழக்கூடாது என்பதுதான் மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக அந்த கருத்து வலுவடையுது. உள்துறை அமைச்சர் இந்த விஷயத்துக்கு வந்து பொறுப்பேற்று பதவி விலக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வலுப்பெற செய்துங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் இதே நேரத்தில் வந்து அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த பிஸ்வா சர்மா, அதாவது இஸ்லாமுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புறதுல வந்து அவர் ஒரு முக்கியமான நபர். அவர் கடந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனையில் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியும் ஒன்று சேர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியில் காமிச்சாங்க, இஸ்லாமுக்கு எதிராக இந்துக்களை காமிச்சு தான் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான்ற ஒரு பிரச்சனை வரும்போது 2 பேரும் ஒன்று சேருன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ நாள் வெறுப்பாக பார்த்துட்டு திடீர்னு ஒன்று சேரனா அந்த இணைப்பு நடக்குமா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? இல்லை, அதாவது தங்களுக்கு பாதிப்பு வருகிற போது
தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இவர்களே வந்து அரசியல் ஆதாயத்திற்காக இந்து முஸ்லீம் பிரிவினையை வந்து இவர்களே உருவாக்குவார்கள். அவர்களை தங்களை தற்காத்துக் கொள்ள முடியலையே, இவர்களுடைய தவறுனால தான் இந்த உயிர் பலி நடந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது எதிரி தான் காரணம்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்று சேரலாம்ங்கிறதா அது அர்த்தம். அது வந்து ஒரு நடவடிக்கை ரீதியாக சரியான அணுகுமுறையான ஒரு எப்பொழுதுமே சமூக நல்லிணக்கம் இருக்க வேண்டுமே தவிர போர்க்காலங்களில் மட்டும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ மற்ற நாளெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகலாமா? ஒரு ஜாதி இந்து இன்னொரு ஜாதி இந்துவை வந்து பகைத்து கொண்டே இருக்கிறான். மத கலவரம் என்று வருகிற போது தான் தன்னை இந்துவாக உணர்வான்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதனால் கலவர காலங்களில் மட்டுமே வந்து பெரும்பான்மை மதத்தை உணரச் செய்வது என்கிற போக்கு வந்து மனிதாபிமானத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால். இது போன்ற கருத்துக்களையும் நிராகரிக்கணும் சார். அடுத்த கட்ட இந்த அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.